நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். காவேரி மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் நமது உடலில் எலும்பு மற்றும் மூட்டுகள் சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் விரிவான மருத்துவ ஆலோசனையை வழங்குவதற்காக காவேரி மருத்துவமனையின் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிசியன் லேசர் அண்ட் எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி டாக்டர் கே சேகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் டாக்டர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த வருடம் கடைபிடிக்கப்படும் இந்த எலும்பு மூட்டு வாரம் குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க டாக்டர். இந்த முதல் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் வாரத்தில் எப்போதுமே இந்திய எலும்பு மூட்டு மருத்துவர்கள் சங்கம், அதாவது இந்தியன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன், அவர்கள் எலும்பு மூட்டு வாரமாக அனுசரிப்பார்கள். இந்த முதல் வாரத்தில் என்ன செய்வோம் என்றால், எலும்பு மூட்டு மருத்துவர்கள் அனைவரும் மருத்துவம் சார்ந்த சில பொதுநல நலப்பணிகளை செய்கின்றோம். முன்னாடி நிறைய மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சைகள், இலவச அறுவை சிகிச்சைகள் போன்ற பல சிகிச்சை முறைகள் மற்றும் பாதுகாப்பான பயணங்கள் செய்ய வேண்டியது எப்படி, இது போன்ற ஆலோசனைகள் வழங்கும் முறைகள் வந்துவிட்டது. இந்த வருடம் என்ன செய்திருக்கோம் என்றால், பொதுவாக இந்த முதல் உதவி அவசர சிகிச்சை, உயிர் காக்கும் அவசர சிகிச்சை, இதை எப்படி மக்களுக்கு கொண்டு செல்வது. ஏனென்றால் 2019 ஆண்டு கணக்கில் பார்த்து நமது இந்திய நாட்டில் 4,50,000 விபத்துகள் நடந்துள்ளது, 1,50,000 இறப்புகள் ஆகியுள்ளது. கணக்குப்படி என்னவென்றால், பொதுமக்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர், ஒரு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம பொதுமக்கள் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு அவசர முதலுதவி சிகிச்சைகள் சில தெரிந்தால் அவங்க பல உயிர்களை காப்பாற்ற முடியும். சிறு சிறு சிகிச்சை முறைகள். அதனால இதை என்ன பண்ணுறோம்னா, அந்த மாதிரி இப்போதைய மெடிக்கல் பீப்புள் அண்ட் பேராமெடிக்கல் பீப்புள் மட்டும் தெரிந்த இந்த அவசர முதலுதவி சிகிச்சை முறைகளை பொதுமக்களுக்கும் பரவலாக தெரியப்படுத்தி அவர்களுக்கு செய்முறை பயிற்சியும் கொடுப்பது இந்த வருடத்தின் நோக்கம். இதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு நல்ல நோக்கில் இந்திய மருத்துவ சங்கம், இந்திய எலும்பு மூட்டு மருத்துவர்கள் சங்கம் இந்த வருடம் இந்த ஒரு செய்முறை பயிற்சி வகுப்பை ஆரம்பித்துள்ளது. எலும்பு மூட்டுகள் நலன் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எலும்பு மூட்டு நல வாரியம், குறிப்பாக எலும்பு மூட்டுகள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாரம் எலும்பு மூட்டு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கலாம் டாக்டர். ஆமாம், கண்டிப்பாக எலும்பு மூட்டு சம்பந்தமான அனைத்து விதமான சுகாதாரமான என்னென்ன அறிவுரைகள் உண்டோ மக்களுக்கு மருத்துவ அறிவுரைகள் கூறுவது, மற்றபடி விபத்துகளை தவிர்ப்பது எப்படி, நம்ம விபத்து நடந்தால் அவங்களுக்கு பொதுமக்கள் என்ன விதமான உதவிகளை, அந்த விபத்தில் காயப்பட்டவர்களுக்கு எந்தெந்த இது செய்யலாம், இது போன்ற பலவிதமான அறிவுரைகள் மற்றும் செய்முறை பழக்கங்கள் நாம் கொடுக்கின்றோம். ஓகேங்க டாக்டர். இப்போ பொதுவாக ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த வகைகளில் எலும்பு முறிவுகள் ஏற்படுகிறது, ஒரு நம்ம கீழே விழுந்தோம் அப்படின்னா இது எலும்பு முறிவு ஆயிருக்குன்றதை எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் டாக்டர், வலியையும் தாண்டி? இது இப்போ எலும்பு முறிவுகள் சாதாரணமாக எப்படின்னா, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வயது 20 முதல் ஒரு 50 வயது 60 வயது வரை எலும்புகள் பொதுவாக ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும், ஆண்களை பொறுத்தவரை நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆண்களுக்கு உள்ள ஆண்ட்ரோஜன்ஸ் குறையாது. ஸோ இவர்கள் மேஜராக ஏதாவது பெரிய விபத்துகள்லையோ இல்லைன்னா மேலேருந்து கீழே விழுந்தார்கள், இந்த போன்ற பெரு விபத்துகள் மட்டுமே எலும்பு முறிவு உண்டாகும். இது மற்றபடி சில குழந்தைகளுக்கோ இல்லைன்னா கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களுக்கோ, ஒரு 60க்கு மேல் வயதில் ஆண்களுக்கோ இல்லைன்னா ஒரு 50 வயதுக்கு மேல் உள்ள பெண்களுக்கோ அவர்களின் எலும்பு சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு லேசாக கீழே விழுந்தாலே இடுப்பில் எலும்பு முறிவதோ இல்லைன்னா சிறு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் முழங்கையில் எலும்பு முறிவு உண்டாகுது, இது போன்று உள்ளதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடியது. மெயினாக இப்போ நம்ம வலியை தவிர நம்ம எலும்பு முறிவு உண்டாயிருக்குங்கிறது சந்தேகப்படக்கூடியதுன்னா, அந்த அடிப்பட்ட பகுதியை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. இப்போ இடுப்பில் நீங்கள் எலும்பு முறிவு ஏற்பட்டதுன்னா காலை மொத்தமாக கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. அந்த மாதிரி எப்போ அவங்க அசைக்கவே முடியாத அளவுக்கு வலியுடன் துடிக்கிறார்களோ அப்போது நம்ம எலும்பு முறிவை சந்தேகிக்கணும். வலி இல்லாமையும் எலும்பு முறிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா டாக்டர்? 100க்கு 99% அப்படி ஏற்படாது. ஆனால் வயது முதிர்ந்தவர்களுக்கு அவர்களின் அந்த எலும்பு சத்து குறைபாடு இருக்கும்போது என்னென்னா, ஸ்லோவாக ஒரு சின்ன சின்ன ஃப்ராக்சராக ஆகும். அந்த முதுகு எலும்பு அமுங்கி ஒரு கூன் விழுந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆகும்போது ஒரு வலி இல்லாமல் இந்த எலும்பு முறிவுகள் ஏற்படலாமே தவிர, எலும்பு முறிவு என்று இருந்தாலே 99% வலியுடன் கூடிய ஒரு முறிவாக அடிபட்ட போதே நல்ல ஒரு வலி இருக்கும். சிலருக்கு என்னவென்றால் இந்த ஒரு எலும்பு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றோம்.
அப்போது அந்த இடத்துல ரொம்ப வலிக்காது. ஆனால் அசைச்சு பார்த்தோம்னா நல்லாவே வலிக்கும். அந்த ஒரு தட்டி பார்த்தால் நல்லா வலிக்கும். அதனால் வலி இல்லாத எலும்பு முறிவு என்பதே கிடையாது. ஓகேங்க டாக்டர். இப்போ அடுத்ததா எலும்போட உறுதித்தன்மை அப்படின்னு பார்க்குறப்போ இவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக எலும்புகள் இருக்கும், இல்லை இவங்களுக்கு வந்து அந்த எலும்போட உறுதித்தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னு வேறுபடுத்தி சொல்ல முடியுமா? இவங்களுக்கெல்லாம் எலும்புகள் உறுதித்தன்மையாக இருக்கும் அப்படின்னு பிரித்து நம்மளால் சொல்ல முடியுமா? ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வயதானவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ இந்த மாதிரி அதை பொதுவாக நம்ம பிரிக்க முடியாது. இப்போ என்னென்னா எலும்போட அந்த திறத்தன்மைக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரென்த்துக்கும் நம்ம தேவையானது இந்த விட்டமின் டி ஹார்மோன் சொல்லுவோம். அந்த விட்டமின் டி ஹார்மோன் எங்கே சுரக்கும்னா நமக்கு வந்து வெயிலில் நல்லா ஒரு அரை மணி நேரம் டெய்லி வெயிலில் பட்டால் மட்டுமே உடம்புல வந்து அந்த ஹார்மோன் சத்து உங்களுக்கு சுரக்கும். ஆனால் நம்ம இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் வெயிலில் போனால் கருத்துருவோம், வெயிலில் நிற்காத, இந்த மாதிரி நம்ம வெயிலும் வந்து நம்ம நிற்கணும்னாலே ஒரு எதிரி மாதிரி கருதக்கூடிய நாடு நம்ம இந்திய நாடு. வெள்ளைத்தோல்னு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குமே தவிர ஆரோக்கியத்திற்கு இப்போ அது கொடுக்கும் இடைவெளி ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசி ரூம்லேயே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து வெயிலில் வரதே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா வர வர வந்து எலும்பின் அடர்த்தி தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இப்போ நம்ம பொதுவாக யாரும் பார்த்தோம்னா இவர்களுக்கு கண்டிப்பாக இவர்கள் வந்து எலும்பின் உறுதித்தன்மை நல்லா தான் இருக்கும்னு சொல்ல முடியாத நிலையை நம்ம நாடு போய்கிட்டு இருக்குது. யாருக்கெல்லாம் எலும்போட உறுதித்தன்மை கம்மியாக இருக்கும், என்ன மாதிரியான வேலை செய்கிறவர்களுக்கு, என்ன மாதிரியான வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எலும்போட உறுதித்தன்மை கம்மியாயிட்டே வரும்னு புரிஞ்சுக்கலாம் டாக்டர். இப்படி கேட்டிங்கன்னா அதான் யாரெல்லாம் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சூரிய ஒளி அவங்க உடம்புல வந்து ஈவன் ஒரு அரை மணி நேரம், ஒரு நாளுக்கு அரை மணி நேரம் கூட வெயிலே படலை. இவங்க டெய்லி உடற்பயிற்சி, சிறு உடற்பயிற்சிகள் இல்லாதவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் டெய்லி நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட உடல் கொஞ்சம் ஸ்திரமாக இருக்குது, நல்லா போன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இல்லாமல் அப்படியே உட்கார்ந்த இடத்துல இந்த வேலை பார்ப்பது, இந்த மாதிரி இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப சாப்பிட்றவங்க, இந்த கூல் ட்ரிங்க்ஸ், கொக்கோ கோலா, இந்த மாதிரி உள்ள அந்த ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, இதை நிறைய குடிப்பது, ஆகாரம் இல்லாமல் வெறும் மேம்போக்காக சாப்பிட்டுட்டு போகிறது, நேரத்துக்கு சாப்பிடாமல் இருப்பவர்கள், இவர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த எலும்பின் அடர்த்தி தன்மை, எலும்பின் ஸ்ட்ரென்த் வந்து குறையிறதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்க டாக்டர். அடுத்ததா எலும்பு முறிவை தாண்டி எலும்புகள் தொடர்பான வேறு என்னென்ன நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு டாக்டர்? எலும்பு முறிவுகள் என்று தவிர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதாகும் போது பொதுவாகவே இந்த மூட்டு தேய்மானங்கள் வரும். அது வந்து மெயினாக வந்து இப்போ முழங்கால் மூட்டோ இல்லைன்னா இடுப்பு மூட்டு, இந்த ரெண்டு மூட்டிலுமே மெயினாக வந்து மூட்டு தேய்மானத்தினால் வயதாகும் போது அந்த மூட்டில் உள்ள கார்டிலேஜ் என்று சொல்கிறோம் இல்லவா, அந்த குருத்தெலும்பு தேய்மானத்தினால் வரக்கூடிய அந்த மூட்டு வலிகள் வரலாம். மற்றபடி வாத நீர் பிரச்சனைகள், இந்த யூரிக் ஆசிட் கூட இருப்பது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்ற முடக்குவாதம் என்பது, இது போன்ற வாத நீரினால் வரக்கூடிய மூட்டு வலி, கை கால் வலி, அதனால் கை கால்கள் கோணலாக போவது, இது இன்னொரு வகை. மூன்றாவது வகை பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு தேய்வு, அதாவது கழுத்தெலும்பு தேய்வு மற்றும் குறுக்கெலும்பு தேய்வு. அந்த தேய்வு மட்டும் இல்லை, அந்த முதுகெலும்பு நடுவில் உள்ள ஜவ்வு என்று சொல்லுவோம், அதுதான் வந்து நமக்கு வந்து அந்த எலும்புக்கு நடுவில், முதுகெலும்புக்கு நடுவில் ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது நம்ம கீழே குனிந்து நிமிர்றோம் என்றால் அந்த முதுகெலும்பு வளையும் போது அந்த வளைவுக்கு ஏற்ப இவை தான் வந்து நமக்கு அந்த ஷாக் அப்சார்வர் மாதிரி வேலை பார்க்கும். அந்த ஜவ்வுகள் கிழிவது ஏஜ் ஆகும்போது அதில் உள்ள நீர்த்தன்மை குறைஞ்சி நம்ம அந்த உடம்பின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் அந்த ஜவ்வுகள் பிந்து விடும். ஒரு பலூன் வெடிக்கிற மாதிரி இந்த மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு வரலாம், இல்லை ஒரு நாள் டோட்டலாக பிஞ்சிரும். இது ஒரு வகை. ஸோ இது மாதிரி தேய்மான வலிகள் பல வகைப்படும். அதில் வந்து வாத நீர் வகை, இந்த மாதிரி மூட்டு தேய்மானம், கழுத்தெலும்பு தேய்மானம், ஒவ்வொரு பகுதிக்கும் தகுந்த மாதிரி பல விதமான நம்ம நோய்களை சந்திக்கிறோம். எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம் ஏற்பட காரணங்கள் என்னென்ன டாக்டர்? எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம் என்பது ரெண்டு. அதாவது எலும்பு தேய்மானம் என்பதை விட நம்ம வந்து அந்த மூட்டில் உள்ள குருத்தெலும்பு தேய்வு ஃபர்ஸ்ட், அதுதான். அந்த குருத்தெலும்பு தான் வந்து நடுவில் நம்ம ரெண்டு மூட்டு, இப்போ கை மூட்டு, எந்த மூட்டிலுமே அந்த குருத்தெலும்பு தேய்மானம் ஆகுவது தான் வந்து வலியை உண்டாக்குறது. ஸோ எலும்பு தேய்மானம் என்பது ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜில் எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொன்னாலுமே மெயினாக வந்து அந்த குருத்தெலும்பு கார்டிலேஜ் என்பது தேய்வு தான் மெயின் காரணம். இது வயதாகும் போது நமக்கு அந்த கார்டிலேஜ் போகக்கூடிய அந்த இரத்த ஓட்டங்கள் குறைபாடு, எண்ணெய் பசை குறைவு, நம்ம ஏஜ் ஆகும்போது அந்த போனில் அடர்த்தி தன்மை குறையுது, இது போன்ற பல காரணங்களால் நமக்கு மூட்டு தேய்வு வருகிறது. இந்த மூட்டு தேய்மானத்திற்கு தற்பொழுது இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன டாக்டர்? அதாவது மூட்டு தேய்வு என்பது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ முற்காலத்தில் வந்து மூட்டு தேஞ்சு போச்சு என்று சொன்னால் வந்து அந்த வலியோடு தான் வாழணும்ன்ற கண்டிப்பு, இல்லைன்னா அறுவை சிகிச்சை என்பது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமே இருந்தது.
இப்போ உள்ள காலங்கள் என்னன்னா அந்த மூட்டில் இந்த எண்ணெய் சுரப்பு அந்த வழுவழுப்பு தன்மையை கொடுக்கும் எண்ணெய் சுரப்பை கொடுப்பதற்கு நிறைய விதமான மருந்துகள் மாத்திரைகள் வந்து விட்டன. இந்த மருந்து மாத்திரைகள் மூலமாக வந்து பெருவாரியான நம்ம மூட்டு வலியை நம்ம குணப்படுத்த முடிகிறது. பார்த்தீங்கன்னா ஒரு 70% முன்னாடி வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் என்ற நிலைமையில் இருந்தவங்களுக்கு மருந்து மாத்திரைகள், உடல் பயிற்சிகள், சில உபகரணங்கள், மூட்டுக்கு இந்த நீ பிரேஸ் இந்த மாதிரி போடுற காரணங்கள் மூலமாக நாம் மூட்டு வலியை குறைக்கலாம். இதுவும் நவீன வைத்தியம்தான். சில மூட்டு ரொம்ப கெட்டு போச்சு, ரொம்ப தேய்மானாகி போயிட்டு மூட்டு ரொம்ப வளைஞ்சு போயிடுச்சு, அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். அந்த அறுவை சிகிச்சை வந்து இப்போ நவீன காலத்தில் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்கின்றோம். இந்த போது வர அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் மூலமாக குறைஞ்சபட்சம் ஒரு 15 முதல் 20 வருடம் வரை அவர்கள் வலி இல்லாமல் எவ்வித ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஒரு நல்ல அறுவை சிகிச்சை, முறையான அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இடத்தில் மூட்டு அதற்கு ஆயுது வந்து மினிமம் 15 வருடம் இப்போது உள்ள மூட்டுகள் மற்றும். ஸோ அதனால இப்போ ஒரு 60 வயசுல ஆப்ரேஷன் பண்ணோம்னா ஒரு 75 வயசு 80 வயது வரைக்கும் அவங்களுடைய மூட்டு நன்றாக இருக்க வாய்ப்புண்டு. டாக்டர், இப்போ பொதுவாகவே சொல்றாங்க ஆண்களை காட்டிலும் 40 வயது கடந்தால் பெண்களுக்கு எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா டாக்டர்? அது ரொம்ப ரொம்ப உண்மை சார். அதனால தான் சொன்னோம், இப்போ லேடிஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்குது. மெயினாக ஏன் லேடிஸ் ப்ராப்ளம் வருதுன்னா, இவங்க வந்து அந்த ப்ரெக்னன்சி டைமில் அவங்க என்ன ஆகும்னா, குழந்தை வளருது அல்லவா, குழந்தைக்கு தேவையான அந்த கால்சியம், போன்ஸ் உருவாகும் போது கால்சியம், அந்த கால்சியம் சத்து வந்து பெண்களின் உடம்பில் இருந்து தான் போகிறது ஃபஸ்ட்டு. அப்போ அந்த மாதிரி எடுக்கும்போது தான் நம்ம வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே கால்சியம் சத்து, கால்சியம் மாத்திரைகளை கரெக்டாக டாக்டர், கைனக் டாக்டர் சொல்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஆனால் நம்ம இந்திய பெண்கள் அந்த மாதிரி எடுக்கிற கால்சியம் மாத்திரை எடுக்கிறதே ரொம்ப ரொம்ப குறைவு. குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் கொடுக்குறோம். அந்த தாய்ப்பால் அவங்க கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதுலேயும் வந்து கால்சியம் சத்து தான் போகும். ஸோ இந்த கால்சியம் வந்து அந்த தாய்ப்பாலோட ஒரு அங்கம். ஸோ அந்த கால்சியம் வந்து திரும்ப வந்து குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அதுவும் யார்கிட்ட போகுதுன்னா தாயிடம் இருந்தால் போகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பவும் வந்து தாய்ப்பால் கொடுத்து 1 வருடம் முடியும் வரை இந்த கால்சியம் மாத்திரை எடுத்துக்கணும்னு மருத்துவர்கள் அறிவுரை உண்டு. ஆனால் மக்கள் வந்து அந்த ஒரு 1-2 மாதம் மருத்துவர்கள் போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே அவங்களே இது பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா இவங்க கால்சியம் டேப்லெட் எடுக்கிறது கிடையாது. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் பேறு காலத்துலேயும் அவங்க எடுக்கிறது கிடையாது, தாய்ப்பால் கொடுக்க காலத்துலேயும் கொடுக்கறது கிடையாது. இது அப்போ என்ன ஆகுது, நெட்டாக அவங்களுக்கு இருந்த கால்சியம் வந்து டேங்க் வந்து கொஞ்சம் காலியாக ஆரம்பிக்கும். இதே ஒரு 40 வயசு 45 வயசு ஆகும்போது இவங்களுக்கு வீட்டு தூரம் வருகிறதுனா நிற்க ஆரம்பிக்கிறோம். மெனோபாஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த ஈஸ்ட்ரஜன், ப்ரோஜெஸ்டரான் ஹார்மோன் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹார்மோன்கள் குறையும் போது இவங்களுக்கு ஏற்கனவே விட்டமின் டி அதுவும் உடம்புல குறைவாக இருந்ததுன்னா இந்த கால்சியம் சத்து எலும்புலேருந்து வெளியேறுவது மிக மிக ரேப்பிடாக ரொம்ப மாறிடும். அதே சமயத்துக்கு உங்களுக்கு அந்த சாப்பாடுலையும் உணவில் எடுக்கிற கால்சியம் உடம்புல சேராது. ஸோ இந்த பலவித காரணங்களாக தான் 40 வயசுக்கு மேலேயே இந்த இந்திய பெண்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் என்கிற பிரச்சனைகள் அதிகமாக வருகிறது. அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து விட்டாலே முதுகு வலி, குறுக்கு வலி, முழங்கால் கை கால் வலி, பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்கிறது, எந்த வேலையும் செய்ய முடியாது, சின்ன வேலையை செஞ்சாலும் டயர்ட் ஆவாங்க, அந்த உடம்புல சக்தியே இருக்காது. இது போன்ற பல விதமான ஒரு குறைபாடுகள் பெண்களுக்கு வந்து விடுகின்றது. பொதுவாகவே அறுவை சிகிச்சை மூலமா குழந்தையை பெற்றுக்கொண்ட பெண்களுக்கு அடுத்ததான் அந்த குழந்தை பிறப்பிற்கு பிறகு முதுகு வலி அப்படிங்கிறது அவங்க வாழ்நாள் முழுவதுமா ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன தீர்வு டாக்டர்? இல்ல சார், அது தவறான ஒரு இது, நம்ம மக்களிடம் இருக்கும் ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. அது இந்த முதுகுல ஊசி போடுறதுக்கும் அந்த முதுகு வலி வர்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. முதுகு வலி வந்து யாருக்கு வேணா வரலாம், எவ்வித குழந்தை பேரு எந்த மாதிரி இருந்தாலும் வரலாம். அது சாதாரணமாக அவாய்ட் பண்ணணும் நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போதைக்கு நீங்கள் அந்த கால்சியம் டேப்லெட்ஸ் கொஞ்சம் எடுக்கணும். ஆக்சுவலாக வந்து முதல் குழந்தை பிறந்த பிறகு நம்ம பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் போட்டுருவாங்க, அந்த வெயிட் குறைய மாட்டாங்க. ஸோ அந்த வெயிட் அதிகமானாலே வந்து அந்த முதுகெலும்புல அது ஒரு அழுத்தத்தை கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஏற்கனவே கால்சியம் டெபிசிட் ஆகும்போது இந்த மாதிரி வெயிட்டும் கூடும்போது இந்த மாதிரி முதுகு வலி வரலாமே தவிர, நீங்கள் முறையாக டாக்டரை பார்த்து சில அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு மருத்துவர்கள் சில பயிற்சிகள் சொல்லுவாங்க. வயிற்றுக்கு சில பயிற்சிகள், காலுக்கு சில பயிற்சிகள். நீங்கள் அந்த தாய்ப்பால் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் உணவு கட்டுப்பாடு வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணோம்னா, முதுகுகளுக்கு நல்ல பயிற்சிகள் பண்ணோம்னா இந்த முதுகு வலி வர்றதுக்கு அவசியமே கிடையாது. ஓகே டாக்டர், ஏற்கனவே பல நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அந்த நோயோட தொடர்ச்சியாக எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா
எந்தெந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எலும்பு நோய்களும் வர வாய்ப்பு இருக்கு டாக்டர்? இப்படி இது வந்து என்னன்னா, இப்போ நம்ம கேட்கக்கூடிய நல்ல ஒரு கேள்வி. யாராருக்கு வரலான்னு சொன்னோம்னா, இப்போ வந்து ஒரு இருதய நோய் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு நெஞ்சு வலி வந்திருந்தது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உள்ள அவங்க எலும்பு மூட்டு மருத்துவம் இதில் வந்து எலும்புகளையும் பாதிப்பு வர வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்மா இந்த மாதிரி உள்ள நாட்பட்ட சில நோய்கள் இருக்கவங்களுக்கு இந்த ஸ்டீராய்டு மாத்திரைகள் எடுப்பாங்க. இப்போ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் அதுக்கும் சில ஸ்டீராய்டு மாத்திரைகள் எடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ள அந்த ஸ்டீராய்டு மாத்திரைகள் எடுப்பவர்கள், அது இல்லாமல் இந்த தைராய்டு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலுமே என்னன்னா, இந்த மாதிரி உள்ள அந்த எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ் உள்ள ஒரு குறைபாடு இருந்ததுன்னா இன்னொரு பக்கமும் அந்த குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நாட்பட்ட நோய்கள், பல நோய்கள் எதிலெல்லாம் இந்த ஸ்டீராய்டு மாத்திரைகள் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு எலும்பு வலுத்தன்மை குறையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. மெயினாக ஸ்டீராய்டு மாத்திரைகள் லாங் டேர்ம் எடுக்கிறவங்களுக்கு. டாக்டர், இப்போ அடுத்ததா எலும்பு சம்பந்தமான நோய்கள் இருப்பவர்களுக்கு அதன் தொடர்ச்சியா இதை சரியா கவனிக்காம விட்டுட்டா அடுத்தடுத்த நோய்கள் எல்லாம் இந்த மாதிரியான உடல்நல பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குன்னா என்னென்ன வரும் டாக்டர்? எலும்பு சம்பந்தமான நோய்கள் சில நோய்கள் பிற்காலத்தை வரும்னு சொல்லணும்னா அந்த மாதிரி ரொம்ப சொல்ல முடியாது. நமக்கு வந்து குறிப்பிட்ட சில மூட்டு வலிகள், கைகால் வலிகள் இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து நடக்க முடியாமல் கண்டிஷன் போகலாம். அந்த இதுதான் வருமே தவிர இந்த மாதிரி ஆகிறதுனால செகண்டரியாக அவங்க வெயிட் ரொம்ப போட்டாங்க, இந்த மாதிரி இதுனா அவங்களுடைய நடக்கும் தன்மை குறைவு, அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மூச்சு விடுற சில நோய்கள்லாம் மூச்சு விட முடியாமல் அந்த நெஞ்சு வந்து டைட் ஆகலாம். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்கிற நோயில் சம்டைம்ஸ் வந்து மூச்சு டைட் ஆகலாம். இந்த நுரையீரல் விரியும் தன்மை குறைந்து விடும். இப்போதைக்கு சிலருக்கு வந்து இருதயத்தில் பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மூட்டு, அதாவது உங்களுடைய நடக்கும் திறன் குறைவுனால வரக்கூடிய இருதய நோய்களோ இல்லைன்னா நுரையீரல் நோய்களோ போன்று வரலாமே தவிர நேரடியாக சில எலும்பு மூட்டு நோய் வந்தவங்களுக்கு இந்த நோய் வந்துவிடும் என்று சொல்வது குறைவு. ஓகேங்க டாக்டர். அடுத்ததா இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது ஒவ்வொரு உறுப்புக்குள்ளேயும் தாக்கக்கூடியது. அப்படி எலும்புகளில் புற்றுநோய் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது. குழந்தை ஒவ்வொரு ஏஜ் வயசாக வந்து முதுகெலும்பை பாதிக்கும் சில புற்றுநோய்கள் இருக்கிறது. இந்த மூட்டுகள் நடுவில் பக்கத்தில் வர எலும்புல பார்க்கும் ஆஸ்டியோசார்கோமா, ஈவிங் சார்கோமா, ஒவ்வொரு ஏஜ் வயசாக பார்த்தீங்கன்னா 10 வயசு, 20 வயசு, 20 வயசுலேருந்து 40 வயசு இந்த போன்ற ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கு பதிலாக ஒவ்வொரு விதமான எலும்பு புற்றுநோய்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு என்ற சில புற்றுநோய்கள், அடலசன்ட் ஏஜுங்கிற சில புற்றுநோய்கள், இந்த ஏஜ் வைஸ் ஒவ்வொருக்கும் வித்தியாசம் உண்டு. அடுத்ததா இப்போ இந்த முதுகெலும்பு, குறுக்கெலும்பு, தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து சொல்லுங்க டாக்டர். அதான் இப்போதைக்கு நம்ம வந்து அறுவை சிகிச்சையில் வந்து முதுகு வலி வந்துட்டாலே டாக்டர் அறுவை சிகிச்சை செய்ய சொல்லிடுவாங்க, ஆப்ரேஷன் சர்ஜரி சொல்லிடுவாங்கன்னு பயப்பட வேண்டியதில்லை. நிறைய மக்கள் என்னன்னா இதுதான் வந்து முதுகு வலியா ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போயக்கூடாது, உடனே ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா முதல்ல 90%, 95% இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் தான் சரி பண்ணுறோம் அவங்களுக்கு. ஆனால் டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கலாம். இப்போ வந்து சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி ஒரு பிளட் டெஸ்ட்டு, ஒரு எக்ஸ்ரே, அது அடுத்தது தேவைப்பட்டால் ஒரு எம்ஆர்ஐ. ஏன்னா எம்ஆர்ஐ மட்டும்தான் நமக்கு நம்ம தண்டுவடத்தில் உள்ள உள் அமைப்பு கட்டமைப்பை எப்படி இருக்குது, அந்த ஜவ்வு எப்படி இருக்குது, அந்த முதுகெலும்பு எப்படி இருக்குது, இந்த ஸ்பைனல் கார்டு கரெக்ட் பொசிஷனில் இருக்கா, அந்த நரம்புகள் நல்ல விதமாக இருக்குதா, இது போன்ற அந்த தண்டுவட உள் கட்டமைப்பை நமக்கு தெளிவுபடுத்தணும்னா அது ஒன்று எம்ஆர்ஐயில் முடியும். ஸோ எம்ஆர்ஐயும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு முன்னாடிலாம் 10,000 ரூபாய் இருந்ததெல்லாம் இப்போது 3,000 ரூபாய்க்கு பண்ண முடியுது. ஸோ அதனால் இந்த மாதிரி உள்ள நம்ம ஒரு மினிமம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னாலே நமக்கு எந்த காரணத்துக்காக குறுக்கு வலி வருதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜவ்வு ரொம்ப வளைகி இருக்குது, ஜவ்வு நரம்பு அழுத்திட்டு இருக்குது, இது வந்து நம்ம சொன்ன மாதிரி அடுத்து மோஷன் போக முடியாது, யூரின் போக முடியாத ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். அதுனா மேஜராக குணப்படுத்த முடியாத சில குறைபாடுகள் வரலாம் அப்படின்னு இருந்தால் அறுவை சிகிச்சையில் கண்டிப்பாக சொல்லுவோம். அப்போ அந்த அறுவை சிகிச்சைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்காலத்தில் எல்லாமே கட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சின்ன ஒரு ஜவ்வு நிற்கணும்னா நீங்கள் ஒரு 10-15 சென்டிமீட்டர் முதுகில் கிழிக்கணும், வெட்ட வேண்டியிருக்கும். அப்போ அதை வெட்டி பக்கத்தில் உள்ள சதைகளை நீக்கி நல்லா இருக்கிற எலும்பெல்லாம் எடுத்து அப்புறம் தான் நீங்கள் அந்த ஜவ்வையே பார்க்க முடியும். அப்போ என்னென்னா அந்த ஆப்ரேஷன், அந்த முறை ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷனே 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்கும். இரத்த சேதாரம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அந்த நீங்கள் ஜவ்வை பார்க்க முன்னாடி தண்டுவடத்தையோ இந்த நரம்பையோ லேசாக அசைச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி பல காரணங்களாக அந்த முதுகெலும்பு அறுவை சிகிச்சை வந்து எல்லாமே மக்கள் பயந்தது. ஒரு பெரிய ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சிறு குறைபாடுகளும் அதனால் உண்டாகும். ஆனால் இப்போ உள்ள காலத்தில் நாங்கள் நானே இப்போ எந்த சொல்கிறோம்னா இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை,
இப்போ பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபி என்று சொல்கிறோம். இப்போ வந்து வயிற்றுக்கு வந்து லேப்ரோஸ்கோப்பிம்பாங்க, மூட்டுக்கு சாதாரண மூட்டுக்கு ஆத்ரோஸ்கோபி. அது போலவே எங்களை வந்து ஸ்பைனல் எண்டோஸ்கோபி அப்படிங்கிறோம். அதில் என்னென்னா இந்த முதுகெலும்பை நம்ம வெட்டி கிழிக்காம சைடு வழியாக ஒரு சின்ன ஒரு 8 மில்லிமீட்டர் இல்லைன்னா ஒரு 3 மில்லிமீட்டர் சிறு துளை மூலமாக எண்டோஸ்கோப்பை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மில்லிமீட்டர் 7 மில்லிமீட்டர் தான். ஸோ அந்த இது வழியே இல்லாமல் லோக்கல் அனஸ்தீசியா சொல்கிறோம் இல்லையா, மரத்து போக ஒரு ஊசி போட்டு மொத்த மயக்கம் கூட கொடுக்காம நம்ம அந்த ஜவ்வு பகுதிக்குள்ளே போய் கரெக்டாக போய் பார்த்துருவோம். ஸோ வேறு எந்த விதமான நல்ல ஒரு சதையோ எலும்பையோ நீக்காமல் அந்த எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல அந்த நுண்துளை அறுவை சிகிச்சை எண்டோஸ்கோப்பை செலுத்தி அந்த எந்த இடத்துல ஜவ்வு நகர்ந்துருக்கோ அந்த ஜவ்வை மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இது வந்து முன்னாடி இருந்த காலங்களில் மாதிரி நம்ம வந்து வெட்டி கிழிக்கிறது, அந்த இரத்த சேதாரம் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்த அடுத்த 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் மக்கள் வந்து வீட்டுக்கே போயிடுறாங்க. தண்டுவட அறுவை சிகிச்சை, நுண்துளை அறுவை சிகிச்சை செய்த ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள் வீட்டுக்கு செல்லலாம். அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்துருச்சு. அதே சர்ஜரி நம்ம இங்கே அதே நம்ம பண்ணுறோம். நம்மகிட்ட என்ன ஒரே இருந்தால் ஒரு நாட்கள் தங்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்முடைய ரோடுகளோ நம்மளுடைய இந்த அவர்களோட உடல் திறனோ கம்மியாக இருக்குங்கிறதுனால 1 அல்லது 2 நாட்கள் இருந்து போவது நல்லது என்று அட்வைஸ் பண்ணுறோம். இப்போ அந்த முதுகுவலி தண்டுவட சிகிச்சை என்பது மிக 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 அட்வான்ஸ் ஆயிடுச்சு. முன்னாடி இருந்த மாதிரி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இப்போ 100% நல்ல ரிசல்ட் நம்ம வந்து இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ டாக்டர், இப்போ அடுத்ததா எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் டாக்டர்? இல்லை, அந்த உணவு முறைகள்ங்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஆரோக்கியம் வச்சுக்கோம்னா டெய்லி அட்லீஸ்ட் அரை மணி நேரம், உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் வந்து நீங்கள் வெயில் வந்து கொஞ்சம் சாயந்தரம் உள்ள ஒரு 4 மணி 5 மணிக்கு மேலே உள்ள வெயில் படலாம், 8 மணி உள்ள அந்த மாதிரி உள்ள வெயில் படணும். உடம்புல கொஞ்சம் அரை மணி நேரமாவது வெயில் படணும். அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இது. தினமும் பார்த்திங்கன்னா அந்த வெயில் பட்டால் தான் நம்ம விட்டமின் டி ஹார்மோன் இயற்கையாக சுரக்கும். அந்த இருந்தால் தான் நமக்கு மசில் ஸ்ட்ரென்த், போன் ஸ்ட்ரென்த் முதல்ல கிடைக்கும். சாப்பாடு உணவு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் என்று முன்னாடி சொன்னாங்க இல்லையா, இப்போ சொல்ல போனீங்கன்னா இந்த கேப்பை, பழைய இடத்துல இருக்க சிறுதானியங்கள், நவதானியங்கள் சொல்கிறது எல்லாமே கால்சியம் ரிச். ஸோ அந்த கீரைகள் இது ரொம்ப முக்கியம். வாரத்தில் 2 முறை கீரைகள் எடுத்துக்கலாம். அரைக்கீரை, முளைக்கீரை, இந்த மாதிரி எந்த கீரையும் சரி. முருங்கைக்கீரை ரொம்ப 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 நல்லது, இரும்பு சத்து உண்டு. அதில் வந்து கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அதிகம் முருங்கைக்கீரையில். இந்த மாதிரி அதிகமாக மற்றபடி காய்கறிகள், எல்லா வித காய்கறிகளும் உண்டு. பார்த்திங்கன்னா பயிறு வகைகள் அவும் ரொம்ப முக்கியம். புரோட்டீன்ஸ், அந்த புரோட்டீன்ஸ் கூட வரும்போது நமக்கு வந்து கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா மற்றபடி டேட்ஸ் இந்த மாதிரி உள்ளது, அதில் கால்சியம் நிறைய உண்டு. இந்த மாதிரி உள்ள நமக்கு பாரம்பரிய உணவு வகைகளுக்கு நம்ம திரும்ப போனோம்னாலே கால்சியம் உங்களுக்கு உடம்புல ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் இதற்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்தும் விரிவான மருத்துவ ஆலோசனையை வழங்கியதற்காக நன்றி டாக்டர். நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.